வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தங்கள் எந்த மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன்னா, துருவிக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், பசுபதி இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பைசன் காலமாடன் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பைசன் காலமாடன் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா மனதி சங்கர் அப்படின்ற ஒரு கபடி வீரரோட வாழ்க்கையை தழுவி தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி ஃபிலிமாக இப்போ வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம துருவிக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு கபடி பிளேயர் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறாப்புல, இந்தியாவுக்கு விளையாடணுன்ற மாதிரி ஆசைப்படுறாப்புல. கட்சியில் இவர் ஆசை நிறைவேற்றா இல்லையா, இந்த இந்த படத்தில் என்ன தான் நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் நம்ம விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி பிளேயர் ஆகணும், ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு ஓடுவாப்பில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பண்ணுவாப்பில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் கபடி வீரன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ஃபிட்டாக முக்கியம், உடம்பு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. குறிப்பாக அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸோட சரி, அந்த அளவுக்கு ஸ்டாமினா வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆன் ஸ்க்ரீனில் அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வந்துடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் அவர் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபிட் ஆகியிருக்காரு. உடம்பு குறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா பாடியை ஃபிட்டாக வந்து பார்த்தா ஒரு கபடி பிளேயர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு துருவிக்ரம். அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இந்த படத்தில் அழகம் பெருமாள் அவருக்கு நடக்கிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் பசுபதி இவங்க 2 பேர் அப்பா மகன் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் அனுபமா பரமேஸ்வரன் ஒரு சேத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டிப்பூச்சி இருப்பாப்புல, அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள் ஷாட், அந்த ஷாட்டுக்குன்னே தனியாக சொல்கிறேன். அந்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அனுபமா துருவிக்ரம்குள்ளே இருக்கட்டும், அந்த ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் லால் அமீர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் ஷாட் வச்சிருப்பார். லால் சுட்ட உடனே ஒரு வெடிச்சு ஒரு கலவரமாகும். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இருக்கிறப்பல மேக்கிங்காகவே இந்த படத்தில் நிறைய நல்ல சீக்வன்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் அவர் கபடி அந்த டீமுக்குள்ள ரைடு போகும்போது கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் ஆசைப்படுற மாதிரி ஒரு ஷாட்டு காட்டுவாப்பில், அதெல்லாம் மாரி செல்வராஜுக்கு விட்ட ஷாட்ஸு. மாரி செல்வராஜ் படம்னாலே நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கான எல்லா சீக்வன்ஸுமே இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் வச்சிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தோட ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதியோட பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேத்துல சண்டையாடு போலீஸோட தள்ளுமுடி ஏற்பட்டு பையனை விட்டுருக்கு சார் அப்படின்னு காலில் வந்து கெஞ்சுவாப்பில், அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார் பசுபதி. குறிப்பாக சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதியோட நடிப்பு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் அவங்களுக்கும் துருவுக்கும் இருக்க ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இந்த படத்தில் ராஜிஷா விஜயன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம இதுக்கிட்ட போய் பஸ்லேருந்து இறங்கும் போது அந்த பயணிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அந்த எமோஷன் காட்டுவாப்பில், அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பர். குறிப்பாக துருவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா இல்லையான்ட்டு அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். இதை தவிர்த்து ஹரிகிருஷ்ணன் ஆகட்டும், கலையரசன் ஆகட்டும், அதை தவிர்த்து இந்த படத்தில் பண்ண மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே அவங்கவுங்க கொடுத்த ரோல் அவங்கவுங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற இந்த மியூசிக் என்னை பொறுத்தவரையிலும் நிவாஸ் கே பிரசன்னா அவரோட மியூசிக்கில் அந்த காலமாடன் சாங்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் தூத்துக்குழி அப்படின்னு ஒரு சாங் வரும், அதனால தென்னாடுன்னு ஒரு சாங் வரும். இந்த 3 சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கேட்கும்படியாக ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் வர மற்ற பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே அவங்கவுங்க கொடுத்த ரோல் அவங்கவுங்க சூப்பராக செஞ்சுருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரை சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரசிக்கும்படியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற அந்த ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரும். அப்போ ஏதாவது வந்து பண்ணி தான் பையனை காப்பாற்ற முடியுமான்னு பசுபதி ஆடுற போராட்டமாகட்டும், பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது தான் மகனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதாகட்டும், பெரிய பிளேயராக நம்ம நடக்கிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலமோட கூட தலையத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல போட்டுருவார் பசுபதி. அடுத்த 2 ஷாட்டுக்கு அப்புறமே ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே காலமோட வந்து தலையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் அவர் பீட்டில் உள்ளே இருக்கும். அது எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸை கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் அது ஆற்றுலேருந்தே எடுத்துன்னு வருவாப்பில். இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தாலும் இந்த படத்தில் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஓகேவான ஒரு விஷயமா இது பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு வச்சு ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5 கண்டிப்பாக 4.2 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துருவிக்ரமுக்கு பேர் சொல்ல வேண்டிய படம் அப்படின்னு
ஏமாற்றி பார்த்தா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.